3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் சரிவு. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலையை கணிசமாக குறைக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இந்தியாவில் ஜனநாயகம் சீர்குலைந்துவிட்டது. எதிர்த்து போராடிக் கொண்டிருப்பதாக வாஷிங்டனில் ராகுல் காந்தி பேட்டி. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் லேசான நில அதிர்வு, கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சம். அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குமாறு அழைப்பு. ஒலிம்பிக் போட்டியின் போது உடல் எடை விவகாரத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா தனக்கு ஆதரவு அளிக்கவில்லை. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பரபரப்பு குற்றச்சாட்டு. HDFC, ஆக்சிஸ் வங்கிகளுக்கு சுமார் 3 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. வங்கி ஒழுங்குமுறை விதிகளை மீறியதாக ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு தான் தனது வாக்கு. பிரபல அமெரிக்க பாப் சிங்கர் டெய்லர் ஸ்விஃப்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. மும்பையில் பிரபல பாலிவுட் நடிகை மலைக்கா அரோராவின் தந்தை அனில் அரோரா தற்கொலை. பாந்த்ராவில் உள்ள வீட்டின் 6வது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் தகவல். செபி தலைவர் மாதவி பூஜ் மீது ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் மீண்டும் குற்றச்சாட்டு. தனியார் ஆலோசனை நிறுவனம் மூலம் நிதி பெற்றதாக புதிய புகார். செபி தலைவரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் கேரள சினிமா பெண்கள் கூட்டமைப்பினர் சந்திப்பு. புதிய சினிமா கொள்கையை வகுப்பதுடன் ஹேமா குழு பரிந்துரையை செயல்படுத்த கோரிக்கை. இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தை ஒட்டி பரமக்குடி நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. சமத்துவம் படைக்க சமரசமற்ற போராளியாக வாழ்ந்து மறைந்தவர் தியாகி இமானுவேல் சேகரனார் என புகழாரம். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒட்டி டொனால்ட் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இடையே நேரடி விவாதம். ஜோ பைடன் ஆட்சியில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. பொருளாதாரத்தை சீரழித்து சர்வாதிகாரி போல் ட்ரம்ப் செயல்பட்டதாக கமலா ஹாரிஸ் பதிலடி. வடகொரியாவின் 76வது நிறுவன ஆண்டு விழா கொண்டாட்டம் கோலாகலம். பார்வையாளர்களை கவர்ந்த வடகொரிய ராணுவ வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள். வியட்நாமில் புயல், மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 143ஆக அதிகரிப்பு. காணாமல் போன 59 பேரை தேடும் பணி தீவிரம்.